ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங்கோட முதல் நாள் நேற்று முடிஞ்சது. இன்று இரண்டாம் நாள் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருக்குங்க. முதல் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப டோட்டலா 397 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. 3 ஆப்சென்ட் தான் ஆகியிருந்தது. ஸோ இன்னைக்கு இரண்டாம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வேகன்சிஸ் இதுல ஃபில் ஆகிருக்கு, எவ்வளவு ஆப்சென்டிஸ் ஆகிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஏஓ போஸ்டிங்ல எவ்வளவு வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நேற்று முதல் நாள் முடிவுல விஏஓ வேகன்சிஸ் 129 ஃபில் ஆகி இருந்துச்சு. இன்று 112 வேகன்சிஸ் ஃபில் ஆகி டோட்டலா 241 வேகன்சிஸ் ஃபில் ஆகி இருக்குங்க. ஸோ ஓவராலா விஏஓல இருக்கக்கூடிய வேகன்சி 402. இதுல இது வரைக்கும் 241 வேகன்சிஸ் ஃபில் ஆகி இருக்கு. மீதம் 161 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்குங்க. விஏஓ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் டர்ன்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே முழுமையா ஃபில் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் 1-2 வேகன்சிஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஜெனரல் டர்ன்ல ஃபில் ஆனவுடனே நேரா பிசி, எம்பிசி அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்ல விஏஓ ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிசி, எம்பிசி கேட்டகரியிலையும் முக்கால்வாசியக்கான வேகன்சிஸ் ஃபில் ஆகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டில மட்டும்தான் விஏஓக்கான வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குங்க. நாளைக்கு 3ஆம் நாள் கவுன்சிலிங்க்கு போற பிசி, எம்பிசி மற்றும் ஜெனரல் டர்ன் இருக்கக்கூடிய கேட்டகரியை சேர்ந்தவங்க நாளைக்கு போகும்போது 1-2 பேருக்கு தாங்க விஏஓ போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டில இருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் விஏஓ போஸ்டிங்கான வேகன்சிஸ் இருக்கு. நாளைக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ டோட்டலா இரண்டாம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச நிலையில விஏஓல 402 வேகன்சிஸ்ல 241 ஃபில் ஆகி மீதம் 161 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்குங்க. அடுத்ததா ஜேஏ பில் கலெக்டர் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்ல எவ்வளவு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இரண்டாம் நாள் கவுன்சிலிங் முடிவுல ஜேஏ பில் கலெக்டர்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ், அதாவது இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நார்மலா 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஜேஏ பில் கலெக்டர்ல டோட்டல் வேகன்சி 3901ல இரண்டாம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச நிலையில இது வரைக்கும் 538 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 3363 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்குங்க. நேற்று முதல் நாள் முடிவுல இந்த ஜேஏ பில் கலெக்டர்ல 257 வேகன்சிஸ் ஃபில் ஆகி இருந்துச்சு. இன்று 538 வேகன்சியா ஃபில் ஆகி இருக்கு. 538 வேகன்சிஸ்ல முதல் நாள்ல 257 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருந்தது. அப்படி பார்த்தா இன்று இரண்டாம் நாள் மட்டும் 281 வேகன்சிஸ் இந்த ஜேஏ பில் கலெக்டர்ல ஃபில் ஆகிருக்குங்க. ஸோ மீதம் 3363 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு. இந்த ஜேஏ பில் கலெக்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ல ஜெனரல் டர்ன்ல பாத்தீங்கன்னா 535 வேகன்சி இருக்கு ஜெனரல்ல. அதுல 146 ஃபில் ஆகி 389 அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஜெனரல் பிஎஸ்டிஎம்லயும் ஒரு கால்வாசி வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பிசி, எம்பிசிலையும் இப்பதான் இதுல ஃபில் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. சேம் டைம் பார்த்தோமா பிசிஎம்ல 2 வேகன்சிஸ் தான் பிசிஎம் ஜெனரல்ல இது வரைக்கும் ஃபில்லே ஆகிருக்கு. எஸ்சிஏலையும் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஒரு 2 தான் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில எஸ்சி ஜெனரல்ல ஒரு 16 வேகன்சி இன்று ஃபில் ஆகிருக்குங்க. ஸோ பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசில இப்பதான் இதுல எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜெனரல் டர்ன்ல வேகன்சிஸ் இன்னும் அரைவாசிக்கு மேலேயே அப்படியே இருக்கு. ஸோ ஜெனரல் டர்ன்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் முடிஞ்சாதான் அடுத்து கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இரண்டாம் நாள் முடிவுல ஜேஏ பில் கலெக்டர்ல 3901 வேகன்சில 538 ஃபில் ஆகி மீதம் 3363 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்ததா நேற்று அதிகமா ஃபில் ஆன ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல எவ்வளவு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நேற்றைய டே முடிஞ்ச போது டோட்டல் வேகன்சி 17ல 11 ஃபில் ஆகி மீதி 6 அவைலபிள் இருந்துச்சு. இன்னைக்கு அதுல ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபில் ஆகிருக்குங்க. ஸோ டோட்டல் 17 வேகன்சிஸ்ல இரண்டாம் நாள் முடிஞ்ச நிலையில 12 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ல எல்லா வேகன்சிஸும் அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நேற்று எந்த நிலைமையில இருந்தோ அதே நிலைமையில தான் இரண்டாம் நாள் முடிவுலையும் இந்த அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸும் எதுவுமே ஃபில் ஆகல, அப்படியே தான் இருக்கு எல்லாமே. ஸோ இரண்டாம் நாள் கவுன்சிலிங் முடிவுல டோட்டலா இது வரைக்கும் 791 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குங்க. முதல் நாள்ல 397 வேகன்சிஸும் இரண்டாம் நாளான இன்று 394 வேகன்சிஸும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் 791. இன்று மட்டும் 6 ஆப்சென்ட், நேற்று 3 ஆப்சென்டோட சேர்த்து 2 நாள் முடிவுல இது வரைக்கும் 9 ஆப்சென்டிஸ் தாங்க ஆகிருக்கு. ஆப்சென்டிஸை பொறுத்த வரைக்கும் முதல் 4 நாட்கள் வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆப்சென்டிஸ் கொஞ்சம் அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆப்சென்டிஸ் விழுது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இரண்டாம் நாள் கவுன்சிலிங் முடியல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நாளை 3ஆம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, ஆப்சென்ட் எவ்வளவு ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவுன்சிலிங்க்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.